சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு முன்பாக நிற்கும் போது இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் சொல்லுங்களேன், தப்புமையாம போனாலும். இப்போ கையை கொண்டு நெருப்புல காமிச்சா இல்ல வலிக்குமா, தலை விட்டது மாதிரி இருக்குமா? சொல்லுங்களேன், கண்டிப்பா வலிக்கும். வலிக்கும்னு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் கேட்கல. அதனால வெளியில அவங்களுடைய தோல் கருகிறத குறிச்சு அவங்க என்ன பண்ணல. இப்ப நான் சொல்றேன், உங்களுடைய உள்ளான மனுஷன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா வெளியில எவ்வளவு பெரிய அக்கினி சோதனை வந்தாலும் நீங்க அதை குறிச்சு பயப்படவே மாட்டீங்க. பயப்படவே மாட்டீங்க. அத தைரியமாய் இந்த அக்கினி சூளைக்கு தப்புவித்தாலும், இந்த பிரச்சனையில நான் விடுதலை ஆனாலும் ஆகாவிட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தை அவங்களுடைய இருதயத்துக்குள்ள வர்றதற்கு காரணமே என்னன்னா, வெரி ஸ்ட்ராங். உள்ளான மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங். பரவாயில்ல, சிங்க கபிக்குள்ள போடுறாங்க, தெரியும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணா சிங்க கபிக்குள்ள போடுவாங்க. ஆனாலும் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து வச்சு தானியேல் ஜெபம் பண்ணாரு. சிங்கங்களுடைய கெபிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடியே தின்றும், எலும்ப உடைச்சிரும், எல்லாமே தெரிஞ்சும் சிங்க கெபிக்குள்ள போறதுக்கு தயாரானதுக்கு இந்த இவ்வளவு பெரிய நெஞ்செழுத்தை எப்படிப்பா அவனுக்கு வந்துருச்சுன்னு கேட்டா, எனக்கு வெளி சரீரத்துல பலவீனம் வேற இருக்கலாம், எனக்கு சிங்கம் கழிக்கலாம், ஆனா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்னா, சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா ஹல்லேலூயா. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இன்ஜெக்ஷன் போடுறது நிறைய பேருக்கு வலிக்குது.